என் பேரு சரவணன் சார். மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன் சார். அங்க இந்த பொது இடங்கள்ல ரவுடிங்க வந்து அந்த இடத்துல கேக் வெட்டுவாங்க சார். பட்டாக்கத்தில எப்பவுமே வாடிக்கையா வெட்டுவாங்க சார். இந்த இடத்துல 2வது 3வது கடை நான் மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன் சார். அந்த கேக் வெட்டுறதுனால அவங்க தொடர்ந்து என்ன வந்து மிரட்டுறாங்க சார். நீ எது கடை தந்து வச்சுக்கிற, நீ தான் வீடியோல எடுத்து போறியா, இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க சார் எங்களை. அதனால நாங்க இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் கிட்டையும் டிசி கிட்டையும் கமிஷனர் சார் கிட்டையும் எத்தனையோ தடவை புகார் கொடுத்துட்டோம் சார். புகைப்பட வீடியோ அதோட கொடுத்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சார் நேரில் பாத்துட்டேன், நடவடிக்கை எடுக்கல சார். இது வரைக்கும் நான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. 2 தடவை கமிஷனரை பாத்துருக்கேன், 2 தடவை டிஜிபியை பாத்துருக்கேன், இன்ஸ்பெக்டர் சார் பல முறை பாத்துட்டேன், ஏசி சாரியும் பாத்துட்டேன். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலீங்க சார். நாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன பண்ணதுன்னு சொல்லுங்க சார். இதுக்கப்புறம் நாங்க என்ன சார் பண்ணது சொல்லுங்க சார். நீதிமன்றத்தில் போய் நாங்க வந்து வழக்கு தொடர்ந்து அதை வந்து அவங்க மேல உத்தரவு விட்டுருக்காங்க சார். இந்த மாதிரி அவங்க மேல சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கும். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. 1 மாசம் ஆயிடுச்சுங்க சார். இந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துனே இருக்கும்போது அதே நபர்களும் மறுபடியும் கடையான தாக்குறாங்க சார். நாங்க எந்த புகார் கொடுத்தோமோ, எந்த புகைப்பட வீடியோ ஆதாரத்து மூலமா இவங்க மேல எனக்கு ஆபத்து இருக்குன்றனோ அதே நபர்கள் மறுபடியும் தாக்குறாங்க. அதே புகைப்பட வீடியோ ஆதாரத்துக்கு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் அழைச்சு விசாரணையும் பண்ணல, நடவடிக்கை எடுக்கல சார். அதனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க சார். என் குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்கு. நல்ல தொழில் நடத்த முடியல சார். அங்க நிம்மதியா என் கடையை திறக்க முடியல சார். நான் வேலையே செய்யல. என் வாழ்வாதாரம் எல்லாம் போச்சு அவங்களால. இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல சார். பல முறை அவங்க பொது இடங்கள்ல பொது வழிகளில் நின்று சைதாப்பேட்டையில சார், சைதாப்பேட்டை சாஸ்திரி முதல் குறுக்கு தெருல நான் கடை வச்சிருக்கேன் சார். அந்த இடத்துல ரவுடிங் வந்து பொது இடத்துல பட்டாக்கத்தில கேக் வெட்டுறாங்க சார். தொடர்ந்து எப்ப பாரு அவங்க நைட்டு 10:30 மணி 10 மணி மேல கும்பலா வந்து வெட்டுறது, 20-25 பேர் பொது இடங்கள் நிக்கிறது, அநாகரிகமா பேசுறது, அந்த மாதிரி செய்யறாங்க சார். இதை வந்து பத்திரிகை நியூஸ்ல செய்தியா வருது, காவல் நிலையத்தில் புகார் போகுதுன்னா நீ தான் பண்றேன்னு சொல்லி தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுறாங்க சார். இதை நான் கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லும் போது அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா என்ன மறுபடியும் அவங்க தாக்கி இருக்க மாட்டாங்க சார். அவங்க என்ன அடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை எடுத்த எல்லாமே என்கிட்ட இருக்குங்க சார். இந்த புகைப்பட வீடியோ ஆதாரம் எல்லாம் கொடுத்துட்டேன் சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட. ஆனா இன்னும் நடவடிக்கை எடுக்கலீங்க சார். அவங்க ஒரு வாட்டி கூட ஒரு தடவை தப்பு பண்ணாலும் எடுக்கல, 2வது தடவை தப்பு பண்ணாங்க அப்பயும் எடுக்கல. இவங்க நாளைக்கு என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இது வெளிக்கொண்டு வரணும் சார். எனக்கு எந்த ஆபத்தா இருந்தாலும் அந்த ரவுடிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதான் சார் சொல்லிட்டேன். என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு சார். இங்க நான் வர்றது போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுச்சு சார். இங்கே என்னால வர முடியல சார். அந்த ரவுடிக்கு அவ்வளவு அட்டுழியம் பண்றாங்க சார். அதனால தயவு செய்து நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சார். தயவு செய்து நடவடிக்கை எடுத்து அவங்க ரவுடிகளை அவங்க மேல நடவடிக்கை எடுத்து ஆய்வாளர் அவர்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. சிவகுமார் சார் கிட்ட எத்தனையோ தடவை புகார் அளிச்சிட்டேன், நடவடிக்கை இல்லை. நான் இதுக்கப்புறம் எந்த அதிகாரியை பார்க்கறதுன்னு தெரியல சார். டிஜிபி, டிசி, கமிஷனர் சார் 2 வாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் என்கிட்ட எல்லாமே தயார் நிலையில் வச்சிருக்கேன் சார். நான் இது 2வது முறை மறுபடியும் அதே நபர் தாக்கிட்டாங்க சார். யார் மேல நாங்கள் கொலை மிரட்டலா இருக்குன்னு சொல்லணும், அதே நபர் மறுபடியும் வந்து அதே கும்பல் கொலை வீரர்கள் அச்சு கடையெல்லாம் சூறையா எடுத்தாங்க. 2வது தடவை கமிஷனர் சார் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். தயவு செய்து இந்த ரவுடிகளோட அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்டி என் புகார் மேல் நடவடிக்கை எடுக்கணுன்றத தாழ்மையுடன் நான் வந்து கேட்டுக்கிறேன் சார். ஜனநாயகப்படி தானே சார் நான் போராடுறேன். நான் இப்ப கூட சட்டவிரோதமா பண்ணலீங்க சார். எனக்கு வந்து என் புகார் மேல நடவடிக்கை எடுக்கணும்.